தமிழை வளர்க்கிறேன்னு சொல்ல யாராவது ஒருத்தன் ஒரு தேவாரத்தை சொல்றான்னா, ஒரு 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஒரு பாட்டை சொன்னா அவன் காலில் விழுந்து கும்பிட நான் தயாரா இருக்கேன். இல்லையே, என்ன தமிழ் வளர்க்கிற? பக்தியினாலே தமிழ் வளர்ந்தது, தமிழாலே பக்தி வளர்ந்தது. இந்த ஒரு மொழி மட்டும்தான் உலகத்தில். தமிழ் வேற, தெய்வம் வேற இல்லை. பைந்தமிழ் பின்னாலே சென்ற பச்சை பசும் கொண்டல் பெருமாளுக்கு பேரு. தமிழுக்கு பின்னால பெருமாள் போனார். இன்னைக்கு நீங்க பெருமாள் கோயில்ல இந்த பெருமாள் வந்தார்னா அவருக்கு பின்னால வேதம் சொல்லுவார்கள், முன்னாலே திவ்ய பிரபந்தம் சொல்லுவார்கள். முதல்ல தமிழ், அதுக்கு பின்னால் தான் பெருமாள். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் யதோக்தகாரின்னு காஞ்சிபுரத்தில் உண்டு. அங்க ஒருத்தர் இருந்தார், புலவர் திருமழிசை, அவருடைய சீடன் கணிகண்ணன். அரசன் சொன்னா என்ன பாட சொல்லு. நான் பாட மாட்டேன், தெய்வத்தை தான் பாடுவேன்னார். அப்ப இந்த நாட்டை விட்டு ஓடுறார், கிளம்பிட்டான். அந்த கணிகண்ணன் போறான்னு சொன்ன உடனே அவருடைய ஆச்சாரியாக இருந்த ஆழ்வாரும் கிளம்பினார். போற போது சொன்னார், கணிகண்ணன் போகின்றான், காமருப்பும் கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், துணிவுடைய சென்னா புலவன் நானும் போகின்றேன், நீயும் உன் பையனாக பாயை சுருட்டிக்கொள், உன்னை பாடுற நானே இல்லை, உனக்கு என்னடா இங்கே வேலை, நீ கிளம்புமா. பெருமாள் சுருட்டிக்கிட்டார். அந்த ஆதிசேஷன் பாயை சுருட்டி கொண்டு கிளம்பிட்டார். செய்தி தெரிஞ்சு அரசன் காலில் விழுந்து நான் செஞ்சது தப்புன்னு கேட்டான். அப்ப இவர் பாடினார் அதையே, கணிகண்ணன் போக்கொழிந்தான், காமருப்பும் கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், துணிவுடைய சென்னா புலவன் யானும் போக்கொழிந்தே, அதனால நீயும் உன் பையனாக பாகை விரித்து கொள்ளலாம். பெருமாள் விரிச்சுக்கிட்டார். இப்படி சொன்னபடி செஞ்சதுனால அவருக்கு பேர் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். திருவெக்கால தமிழுக்கு பின்னால போனவன் அவன். சைவத்திலே அதே மாதிரி தமிழறியும் பெருமானாக 49 புலவர்களிலே தலைமை புலவராக இருந்தவர் சிவபெருமான், திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள். நக்கீரனுக்கு இலக்கணம் உபதேசித்தது முருகப்பெருமான். பாரதத்தை மேரு மலையிலே எழுதியது விநாயக பெருமான். தமிழ் வேற, தெய்வம் வேற கிடையாது.